2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் படிச்சிட்டு இருந்தாங்க பட்ட படிப்பு. திமுக ஆட்சியில் ஆட்சி மாற்றம் வந்து அம்மா முதலமைச்சராகும் போது 2011 100க்கு 32 பேர். அம்மா கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதன் விளைவு, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கல்லூரியை திறந்ததன் விளைவு 100க்கு இன்றைய தினம் 52 பேர் படிக்கிறாங்க. 100க்கு 52 பேர் இன்றைக்கு உயர்கல்வி பட்டப்படி படிக்கிறாங்க. இந்த அரசு கல்லூரி திறந்த விளைவு ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி வெறும் குறைந்த செல்வு. தனியார் கல்லூரிக்கு போனா 75,000, அரசு கல்லூரியில மிக குறைந்த கட்டணம். அதனால கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. அதே போல பள்ளிகள் இன்றைக்கு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, தர உயர்த்தி உயர்நிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி தரம் உயர்த்தி மேல்நிலைப் பள்ளி, கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மேல் பள்ளிகளை திறந்தோம். அதனால இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை.